Hello guys, thank you for clicking into this video. இது நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போது என்னோட சேனலில் திஸ் இஸ் வேண்டர் வித் வினிட்ஸ். இந்த சேனல் கம்ப்ளீட்டாக ஒரு vlog சேனலாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் தென் திஸ் vlog இஸ் எஸ்பெஷலி ஃபார் மை பர்த்டே. மணாலி போன ட்ரிப் ஃப்ரம் சென்னை டு மணாலி, இன் பிட்வீன் ஆக்ராவும் டெல்லியும் கவர் பண்ணியிருக்கோம். which is very excited. We started with the airport clicks and some videos, and this is my friend Nivi and நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி போகணுன்னு பார்க்கலாம். எஸ், டேக் ஆஃப் பண்ணியாச்சு. லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு we just started to the flight. போர்டிங்லாம் டன் அண்ட் ஆல் செட் டு கோ டு டெல்லி. டெல்லி வாஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி செம்ம கோல்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கர கோல்டாக இருந்தது. விச் சென்னை அண்ட் டெல்லி கிளைமேட் ஆப்வியஸாக அவங்களுக்கே தெரியும்ல கைஸ். சச் அ மெமரபிள் ட்ரிப். இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃப்ளைட் அனுபவம் அது இல்லை. சரி, வேண்டலிஸ்ட் இந்த கௌசிக் வந்தா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே அங்கேருந்து ஆக்ராக்கு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு, ஓலாவில் தான் புக் பண்ணோம். ஒரு ப்ரீ புக் பண்ண மாதிரியான ஒரு கேபை நாங்கள் புக் பண்ணி கிளம்புனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தா தெரியும், இடமே இல்லை. ஏன் இடமே இல்லைன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் புக் பண்ணது ஒரு சிஎன்ஜி வண்டி. சிஎன்ஜி புக் பண்ணதில் ஒரு பெரிய டிசாஸ்டராக போச்சு. இடமே இல்லை 3 பேருக்குமே. அண்ட் முன்னாடி இன்னொரு ஃப்ரெண்டு உட்காந்தாங்க, நாங்கள் 3 பேர் பின்னாடி. எங்களுக்கு சுத்தமாக இடமே இல்லை. சீட்டில் தான் சூட்கேஸ் வச்சுருந்தோம். அப்படியே அங்கேருந்து ஒரு சின்ன ஆட்டோ ஒன்று புக் பண்ணி வி ஜஸ்ட் கோயிங் டு ஆக்ரா. ஆக்ராவில் சுற்றி பார்க்குறதுக்கு இது அப்படியே ஒரு ஆட்டோ டூர் ஆக்ரா சுற்றி. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட் ஷாப் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஒரு 4 சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்கும் அம்மாய் காணலுது ஆக்ரா. ஆக்ரா மே ஆக்ரா ஸ்வீட் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பார்க்கலாம் போய். இது நடுரோட அளவு மட்டும் சொல்லுதுடா. ஏய், நான் உன்கிட்ட அன்னைக்கு காட்டினேன் தெரியுமா, சவுகார்பேட்ல ஒரு ஸ்வீட் அதான் இருக்கும் இங்க. ஆக்ரால ஆக்ரா ஸ்வீட். ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. லைக் நட்ஸ், மில்க் ஸ்வீட்ஸ், குல்கந்த் ஃப்ளேவர், பான் ஃப்ளேவர், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபுல் பாக்ஸ் வாங்கினா நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், ஆரல்ஸ் நோ. ஸோ அதனால் ஆக்சுவலி நாங்கள் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினோம். வாங்கிட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் பேக் டு த ஆட்டோ. திருப்பி இன்னொரு லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு லெதர் ஃபேக்ட்ரி. போய் பார்க்கலாம் வாங்க நம்ம கூட. ஐயோ, நான் ஆரம்பிக்கவே இல்லையே. நியூ சேனல் ஆரம்பிக்கவே இல்லையே. பேர் மட்டும் எழுதி போட்டு விடு. சேனலே ஆரம்பிங்களே. பட் ஆனால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டியா? வராதுடா, என்னடா பண்றது? அப்புறம் எப்படி வரும்? அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் இப்போ? நான் கேக்குறேன். பேர் போட்டு விட்டுரு, சும்மா காமிச்சு விட்டுரு. அது குத்துட்டு ஃபர்ஸ்ட் சேனல் எது அதிகமாக இருக்கு அவ்வளோதான். அதில் ஃபோட்டோ கிட்ட போட்டு அப்புறம் மாட்டிக்கு போகிற அப்புறமா
வா போலாம். guys. என்னடா Guys, we are at the leather factory. This is a government factory. மைக் எங்க இருக்கு? சாரி. கேக்கும். ஆ. பேசு. நீதான் பேசுறேன்ன. நாங்க இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட லெதர் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எஸ், லெதர்ல செஞ்ச ஷூஸ், வெஜஸ், ஹீல்ஸ், லோ ஹீல்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே கலம்கரி பேக்ஸ், ஸ்லிம் பேக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் காப்பி பேக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. எம்கேவோட பேக் ஐ டோன்ட் நோ. கேட்டு சொல்லுங்க. एक्सक्यूज मी, प्राइस प्लीज. वो वाला 750 वाला, वो 1550 वाला है. 750 rupees. தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மென்ஸோட ஜாக்கெட்ஸ் கிடைக்குது. என்னடா சொல்லுவீங்க இது? கட் பண்ணிக்கோ. என்ன வினி நீயே பேசு. as usual வீடியோ எடுக்கிறோன்ற பேர்ல தெரியாம ஸ்லோ மோஷன் எடுத்து வச்சிருக்கோம். மை பேட். ஓகே, அப்படியே அங்கிருந்து இறங்கி நடந்து ஒரு ஸ்டாப்புக்கு வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஐ ஹோப் இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு லாங் லொக்கேஷன்லேயே எங்களை வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அங்கேருந்து வாக் பண்ணி தான் அங்கே போகணும், ரீச் ஆகணுன்றதுனால நடந்து போயிட்டுருக்கோம். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அலௌடு இல்லை. கவர்மெண்ட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு வெஹிக்கிள் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஃப்ரம் ஒரு சர்டன் லொக்கேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிங்லேருந்து அந்த ஃப்ரண்ட் கேட் வரைக்கும் 4 வீலர் வெஹிக்கிள் வச்சு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹாய் கைஸ், we are just welcome back. இங்கே வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தாஜ்மஹால்குள்ளே போகிறோம். பார்க்கலாம், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் கொஞ்சம் தூரம் இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். எங்க போறோம் guys? கைஸ் எங்கே வந்திருக்கோம்? தாஜ்மஹாலுக்கு போறோம். எஸ் கைஸ், தாஜ்மஹால் தான் போகிறோம். இது ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு பிளானாக இருந்துச்சு எங்களுக்கு, விச் மணாலி மட்டும்தான் எங்களோட பிளான். பட் இந்த தாஜ்மஹாலுக்காக மட்டுமே நாங்கள் ஆக்ரா போனோம். பட் வெரி டிஸப்பாயிண்டிங். நாங்கள் போன டைம் என்னவோ தெரியல, என்னன்னு தெரியல, போய் இறங்குனதுலேருந்தே ஏதோ ஒரு 7:30 வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே போய் பார்த்தா அன்னைக்கு மும்தாஜோடைய பர்த்டே. அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்னால் கவர்மெண்ட்டும் அந்த தாஜ்மஹாலோடைய அந்த ஆர்கனைசேஷன் பீப்புளும் சேர்ந்து அன்றைக்கி 1 டே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டிக்கெட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதுனால மொத்த லோக்கல் க்ரௌடுமே தாஜ்மஹால்குள்ளே தாங்க இருந்துச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ ரஷ்ஷுன்னு. அந்த ரஷ்ஷை எங்களால் ஹேண்டிலே பண்ண முடியல. லைக் நின்று அதை ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கவோ அதை செரிஷ் பண்ணக்கூட முடியலங்க. அவ்வளோ கூட்டம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரீல் அண்ட் ரியாலிட்டி மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ரீல்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி கூட்டம் எங்களால் நகரக்கூட முடியல. ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஃபோட்டோலாம் கூட செகண்டரிங்க. பட் ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மான்யூமெண்ட்டை பார்த்து அதை விசிட் பண்ணுறது வேர்ல்டு வண்டர். அதை என்ஜாய் பண்ணவே முடியல. அவ்வளோ க்ரௌடு, போலீஸ் இருந்தாங்க, கார்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஸ்டில் ஹேண்டிலே பண்ண முடியல. இந்த க்ரௌடு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஸோ மச் ஆஃப் க்ரௌட் கைஸ். பட் ஸ்டில் நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணோம். என்னதான் இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு வீடு கொடுக்கவே முடியல. அவ்வளோ எக்ஸைட்டடாக போனோம். பட் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. கரெக்டாக டெல்லியிலேருந்து ஆக்ரா இதுக்காக மட்டுமே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோம். வெறும் தாஜ்மஹால் மட்டும்தான் விசிட் பண்ணோம். தென் மணாலிக்கு ரீச் ஆனோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ மணாலியில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். பாய்.